வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஸ்பைசியாக முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வறுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகுங்கிற தேவையில்லை, லைட்டாக வறுபட்டாலே போதும். இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுபட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நாம் இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் நல்லா அரைச்சி சேர்த்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு சல்லடை எடுத்திருக்கேன். இப்போ நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மாவு நல்லா சலிச்சிடலாம். இப்போ இதை நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள். நான் காஷ்மீரி வத்தல் தூள் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் காயத்தூள், அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3/4 போல் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. 1 கப்பு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் மிச்சம் இருக்குது. இப்போ இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா முறுக்கு பண்ணுறதுக்காக நான் இங்கே இடியாப்ப குழல் எடுத்திருக்கேன். அதில் ஸ்டார் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மூடிடலாம். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இடியாப்ப குழலில் சேர்த்துடலாம். இப்போ மாவு சேர்த்தாச்சு. இப்போ நாம் இதை மூடிடலாம். இப்போ மாவு புழிஞ்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். மாவில் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி சுத்த வராது, இடையில கட்டாகி விழுந்துரும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாதி அளவு மாவு நான் இப்படி சுற்றி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா நாம் பிழிஞ்சு வச்சுருக்கிற மாவு ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி அப்பப்போ திருப்பி போட்டுட்டே இருங்க.
இப்போது பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம முறுமுறுவான ஸ்பைசியான முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.